இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பார்வைக்கு எவன் ஒருவன் அருமையாக எண்ணப்படுகிறானோ அவனுக்கு கர்த்தர் அருளுகிற கனம். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த வேதத்திலே ஆதியாகம புத்தகத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டே போகலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே காயின் ஆபேல் 2 பேரும் கர்த்தருக்கு காணிக்கை படைத்தார்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காணிக்கையை அங்கீகரித்தது நிமித்தம் கர்த்தர் ஆபேலை கனப்படுத்தினார் என்பது வெளிப்படுகிறது. இன்னும் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே மனுஷர்களுடைய அக்கிரமம் பூமியில் பெருகின போது கர்த்தர் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்ட போது நோவா என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, அவன் கனம் பெற்றான். எல்லாரும் அழிக்கப்பட்ட போது நோவா தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்னபடி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டது நிமித்தம் அவன் தேவனால் கனம் பெற்றான். அவனும் அவன் சந்ததியும் மீட்கப்படுகிறார்கள். இன்னும் ஆதியாகம புத்தகத்திலே ஆபிரகாமை குறித்து சொன்னபோது, ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்தான். கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போகிறான், கர்த்தர் சொன்னபடியே கீழ்ப்படுகிறான், கர்த்தர் சொன்னபடியே தன் மகனை பலி செலுத்துவதற்கு அர்ப்பணிக்கிறான். வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 15:6, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆண்டவர் அவனை அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதித்தார். அவனுடைய பெயரை ஆபிராம் என்பதை ஆபிரகாம் என்று மாற்றினது மாத்திரமல்ல, சாராயை சாராள் என்று மாற்றினது மாற்றுமல்ல, அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் விசுவாசிகளின் தகப்பன், விசுவாசிகளின் சந்ததி. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பெயரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் தன்னுடைய பேரில் ஆணையிட்டு அவனை ஆசீர்வதிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே கர்த்தர் நமக்கு அருளுகிற கனம், அவருடைய வார்த்தைக்கு நானும் நீங்களும் கீழ்ப்படியும் போது, அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாதையிலே நாம் செல்லும்போது கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிற கர்த்தராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசிக்கப்படும் என்றெல்லாம் வேதம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறது. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். யார் கர்த்தரால் கனம் பெறுவார்? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து அவர் காண்பிக்கிற பாதையின்படி சென்று
அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்கள் கர்த்தரால் கனப்படுத்தப்படுவார்கள். இந்த கால வேளையிலே ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் உம் சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும். முந்தினைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஆம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நாங்கள் உம்முடைய பார்வைக்கு கனம் பெற்றவர்களாய் உம்முடைய பாதையிலே செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.